Hi Trading Farm, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 4.06k subscribers for the trust and support. Recent times நம்ம CPR based analysis video போட்டுட்டே வரோம் and every week வந்து Monday to Friday Bank Niftyல என்னென்ன opportunities கிடைச்சது அப்படின்றதும் நான் சொல்லிட்டே தான் வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் வீடியோ யாராவது பார்க்கலன்னா அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் தென் மண்டே டு வெட்னஸ்டே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைச்சது அப்படின்றத ரியல் ட்ரேட்ஸ் வீடியோவில் எபிசோட் 7ல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. அண்ட் தென் சிபிஆரோட பேசிக் திங்ஸே எனக்கு தெரியாது, இதை பார்க்கும் போது கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா பேசிக் திங்ஸ் எல்லாமே சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் டீச் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சிபிஆர் பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிது அண்ட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம வரைஞ்சி வச்சுருந்த ஹர்டில்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன் அண்ட் ரைட் சைடு வந்து 1 hour சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே இந்த கேண்டில் இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வார தொடக்கத்துல இருந்தே வி ஆர் கீப் ஆன் சேயிங் தட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ் இன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அஸ் வெல் பேஸ்ட் ஆன் சிபிஆர் அப்படின்றது. ஏன்னா வார தொடக்கத்துல இருந்தே வீக்லி சிபிஆருக்கு கீழே தான் கேண்டில்ஸ் இருக்கு, மந்த்லி சிபிஆருக்கும் கீழே தான் இருக்குது. அதனால நம்ம வந்து வி ஆர் ஸ்டிக்கிங் வித் கிளியர் பேர் மோட் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு இன்சைட் சிபிஆர் ப்ளஸ் நேரோ சிபிஆர். இன்சைட் சிபிஆர்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்சைட் சிபிஆர் ப்ளஸ் நேரோ சிபிஆர் அப்படின்னாலே மோஸ்ட்டாக ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா inside plus narrow CPR and then R1 previous day high, S1 previous day low ஓட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா it is very narrow, எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு. So maximum probability is to have the trending market. That is what happened on Thursday. So Thursday open ஆகுறச்சு எனக்கு டெய்லி சிபிஆருக்கும் கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர், நாட் ஒன்லி வீக்லி சிபிஆர், S1 ப்ரீவியஸ் வீக் லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வெனஸ்டே வரைக்கும் என்ன பார்த்தோம், 1 hourல எனக்கு S1 ப்ரீவியஸ் வீக் லோ சிபிஆர்க்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதுவே S1 பிரேக் ஆச்சு அப்படின்னா அக்ரெசிவாக இருக்கும், நெக்ஸ்ட் கீழே விழும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. That is what happened. இப்போ தேர்ஸ்டே ஓப்பன் ஆகுறச்சு S1க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா தட் ஷோஸ் சம் அக்ரெஷன் ஆன் தி பேட் சைட் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. யூஸ்வலாக இந்த மாதிரி டைமில் நம்ம ஹை ப்ராபபிள் என்ட்ரி எப்போ எடுப்போம், S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்டில் எடுப்போம். ஸோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, இப்போ S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் நடக்கிறச்சு இந்த கேண்டலில் நான் ஷார்ட் போகிறேன் அப்படின்னா ஒருவேளை நான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லை S1 ப்ரீவியஸ் டே லோலேயே பிரேக் அவுட்லேயே நான் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. விச் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ இங்கே இருக்கு, இதோட பிரேக் அவுட்ல நான் என்ட்ரி எடுக்கணுமா, இல்லை S1 ப்ரீவியஸ் டே லோவை நான் ஸ்டில் கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இந்த லோ வந்து எனக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த டே லோ அப்படின்றது இந்த விக்கை வந்து யூஸ்வலாக சில பேர் மார்க் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் விக்கையும் மார்க் பண்ணலாம், இல்லை கேண்டில் க்ளோஸையும் மார்க் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். இதுதான் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை டே லோவாக எடுத்துக்குவேன், இதை டே லோவாக எடுத்துக்குவேனா இல்லை விக்க டே லோவாக எடுத்துக்குவேனா அப்படின்னு கேட்டால் நான் இந்த கேண்டில் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இதை தான் நான் வந்து டே லோவாக எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் கேண்டில்ஸ் டுக் சப்போர்ட் ஓவர் தேர். அதாவது அடுத்து 1 2 3 4 5 6 7 கேண்டில்ஸ் வந்து இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், S1 ப்ரீவியஸ் டே லோவும் இங்கே தான் இருக்கு, கேண்டிலோட ஓப்பனிங்கும் இங்கே தான் இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் 7 கேண்டில்ஸும் அந்த லோவை தாண்டி கீழே பிரேக் பண்ண முடியல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த விக் அஸ் த டே லோ, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டேக் திஸ் லெவல் அஸ் த டே லோ. அப்போ
அதனால என்னோட டே லோவும் இங்கே தான் இருக்குது, S1 ப்ரீவியஸ் டே லோவும் இங்கே தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கேண்டில் பிரேக் பண்ணுறச்சு டெஃபினெட்லி வி கேன் கோ ஃபார் ஷார்ட் அண்ட் நம்ம இதோட 50% லெவலில் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அவர் செகண்ட் டார்கெட் இஸ் கோயிங் டு பி S2. இது ஹை ப்ராபபிள் என்ட்ரி. எப்பவுமே என்ட்ரி வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல எடுக்கும் போது நியர்பைல ஒரு லோ இருக்கு, இப்போ இந்த இடத்துல ஒரு டே லோ இருக்கு, விக்கு ஒரே ஒரு கேண்டிலோட விக்கு தான் இருக்கு, ஆனா மற்ற எல்லா கேண்டில்ஸும் இங்க இருக்குன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் லெவல், யூ கேன் கிவ் ப்ரையாரிட்டி டு திஸ் லெவல். இல்ல மோஸ்ட் ஆஃப் த கேண்டில்ஸோட லோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல எக்ஸாக்டா என்ட்ரி எடுக்க மாட்டோம். இந்த லோ பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறது வந்து ஹையர் கன்விக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எப்பவுமே மல்டிபிள் கேண்டில்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த லெவலில் லோ லெவலாக கன்சிடர் பண்ணுங்க, நாட் விக். அது பிரேக் அவுட் கொடுக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். விக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேர்ஸ்டே நமக்கு கிடைச்ச ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆஃப்டர் தட் ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு இந்த S2 செகண்ட் ஹாஃப்ல பிரேக் ஆகுது, ஒரு மணி போல, நான் என்ட்ரி எடுக்கலாமா? யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் இனிஷியேட்டிங் த செகண்ட் ட்ரேட். ஏன்னா இந்த டைம்ல கேண்டில் இங்க பிரேக் அவுட் கொடுத்துட்டு வரும்போது 1 ஹவர்ல பார்த்தோம்னா இட்ஸ் நியரிங் S2 கிட்ட வரும்போது S2 கிட்ட இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா the distance between S2 and S3 is little high. இப்போ இதோட 50% நம்ம எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிவர்சல் நடக்குது அப்படின்னாலும் we have to accept it. ஸோ எனக்கு தேர்ஸ்டே 2 ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் தென் நமக்கு இப்போ ஒரு என்ன டவுட் வரும்னா, why market reversed from here all the way to CPR? இந்த ஜேர்னியில எங்கேயாவது நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நோ. பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது கிளியரா பேரிஷா இருக்கு பேஸ்ட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் as well as the lower டைம் ஃப்ரேம். அப்போ எனக்கு ஒரு ரிவர்சல் ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறது வந்து ஒரு லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது S1 ப்ரீவியஸ் டே லோவை மேலே பிரேக் பண்ணும்போது சிபிஆர் வரைக்கும் லாங் போகிறது, சிபிஆர் பிரேக் அவுட் கொடுத்த உடனே R1 ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் லாங் போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் எடுக்கிற மாதிரி தான். குயிக் ஸ்கேல்பிங் பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் கன்சிடர் தட். பட் என்ன ஸ்கேல்பிங் பண்ணாலும் அது லோ ப்ராபபிள் ட்ரேட் தான். ஸோ நமக்கு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தேர்ஸ்டே வந்து 2 கிடைச்சிது. அண்ட் ரிவர்சல் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பட் தட் இஸ் லோ ப்ராபபிள் ட்ரேட். யூஸ்வலாக அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் வந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆச்சு. இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே ஆல் ஆஃப் அ சடன் இட் ரிவர்ஸ்டு ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஸோ மேபி இன்னும் நல்லா மேலே போகும்னு நான் பிடிஎஸ்டி எடுக்கிறது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து கிளியரா பேரிஷா இருக்கும்போது லாங் சைட் ஒரு கேரி ஃபார்வர்டட் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் ரியலி ரியலி நாட் அட்வைசபிள். அதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மூவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அன்னைக்கே நியர்லி ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் மூவ் ஆயிருக்கு, ஃபைன். பட் திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ குவிக் ஸ்கேல்பிங் அண்ட் யூ கேன் எக்ஸிட். அதுவே நீங்கள் கேரி ஃபார்வர்டட் பொசிஷன், பிடிஎஸ்டி ட்ரேட், ஸ்விங் ட்ரேட்ஸ், இது எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் எடுக்கிறத கைண்ட்லி அவாய்ட். ஸோ தேர்ஸ்டே இதுதான் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே நமக்கு நேற்று என்னதான் மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் அகெயின் ரெக்கவர் ஆகி மேலே போனாலும் அகெயின் இன்னைக்கு பேக் டு ஃபார்ம் வந்துச்சு. ஸோ ஐ வில் டெல் யூ த ரீசன், பிகாஸ் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேட்ச். அதுதான் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஸோ ஏன்னா சிபிஆர் சொல்கிறது ட்ரெண்ட் வந்து ஸ்டில் இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர், ஸ்டில் இட் இஸ் பிலோ மந்த்லி சிபிஆர், ஸோ ஸ்டில் த ட்ரெண்ட் இஸ் பேரிஷ் அப்படின்றது தான் சிபிஆர் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இட் ஓப்பன் தட் ப்ரீவியஸ் டே ஹை ஆஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை எல்லாமே நியர்லி ஒரே ரேஞ்சில் இருக்குது. எக்ஸாக்டாக இன்னைக்கு ஓப்பனிங்கில் இருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபார்ம். ஸோ இப்போ கீழே விழுறச்சு நான் என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினெட்லி எஸ். சி டுடே வி காட் வைட் சிபிஆர் ஒன்லி. வைட் சிபிஆர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் S1 ப்ரீவியஸ் டே லோ. இது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வைட் சிபிஆர் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற டைமில் மோஸ்ட்டாக மார்க்கெட் வந்து சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் டே லோ இல்லைனா சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் டே ஹை
இந்த டிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகும், அதுக்குள்ளேயே தான் சைட்வேஸாக இருக்கும், ஒரு வாலட்டைலாக இருக்கும். அதை தாண்டி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுன்றது இட் இஸ் அ ரேர் சினாரியோ. ஸோ நேற்றே ஒரு வாலட்டைல் ப்ளஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்ததுனால இன்னைக்கு டெஃபினட்டாக ஒரு சைட்வேஸ் மூவ் தான் நம்ம எதிர்பார்த்தோம். வைட் சிபிஆர் வேற. ஸோ வேர் கேன் ஐ டேக் என்ட்ரி? எக்ஸாக்டா எனக்கு சிபிஆருக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது கான்ஃபிடென்ட்டா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இங்க என்ட்ரி எடுத்துட்டு S1யோ இல்லை ப்ரீவியஸ் டே லோவையோ டார்கெட்டா போடுறோம் அப்படின்னா அது லோ ப்ராபபிள் என்ட்ரி தான். பட் யூ கேன் டேக் திஸ் ட்ரேட் வித் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். அதுதான் சொல்றேன், ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷா இருக்கிற பட்சத்துல சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுனா கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் பிவோட் லெவல் விச் எவர் இஸ் நியர்பை, S1 பக்கத்துல இருந்தா S1 டார்கெட், ப்ரீவியஸ் டே லோ பக்கத்துல இருந்தா ப்ரீவியஸ் டே லோ டார்கெட், அதை வந்து நீங்க டார்கெட்டா போட்டுக்கலாம். யூஸ்வலா S1 ப்ரீவியஸ் டே லோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற போது இல்ல R1 ப்ரீவியஸ் டே ஹை டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது இங்க பிரேக் அவுட் கொடுத்த உடனே, அதாவது S1 பிரேக் அவுட் கொடுத்த உடனே நான் வந்து ஷார்ட் பண்றேன், ப்ரீவியஸ் டே லோவர் டார்கெட்டா போடுறேன், இதுக்குள்ள ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அகேன் தட் இஸ் அ வெரி வெரி லோ ப்ராபபிள் ட்ரேட். ஸோ மோஸ்டா S1 ப்ரீவியஸ் டேலோ ரெண்டுமே பிரேக் ஆன ட்ரேட் எடுங்க. இல்லையா சிபிஆர் கீழே வரதா நியர்பை பிவோட் லெவலில் நீங்கள் டார்கெட்டாக போட்டு யூ கேன் டூ த குவிக் ஸ்கேல்பிங். அதை தாண்டி ட்ரெண்டிங் மார்க்கெட்னா திஸ் போத் ஷுட் பி டேக்கன் அவுட். அப்படி போகிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு இடையில ட்ரேட் எடுக்கிறது வந்து லோ ப்ராபபிளாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் அஸ் வெல். ஓகே, ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுதா? இன்னும் பிகாஸ் சிபிஆர் கீழே வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல தான் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நவ் எக்ஸாக்ட்லி பேங்க் நிஃப்டி இஸ் சிட்டிங் அட் S2 லெவல். ஓகே, ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது இந்த வாரம் ஃபுல்லாக பேரிஷாகவே தான் இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மோஸ்ட்டாக நமக்கு பிலோ சிபிஆர் வரும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டே தான் இருந்தது. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்டில் இட் இஸ் சஸ்டெய்னிங் பிலோ வீக்லி சிபிஆர், சஸ்டெய்னிங் பிலோ டெய்லி சிபிஆர். அண்ட் நான் வந்து மந்த்லி சிபிஆர் எடுக்கிறேன்னு வைங்களேன். லெட் மீ டேக் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆர் பார்த்தோன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே நான் ஆல்ரெடி இது இன்டிமேட்டும் பண்ணியிருந்தேன் பேங்க் நிஃப்டிக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட் லெவல் வந்து போன மாதமே பிரேக் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு போன அதுக்கு முன்னாடி, அதாவது திஸ் மந்த் ஜூலை மந்த் வீக்லி அனாலிசிஸ்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திஸ் லெவல் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எனக்கு மந்த்லி சிபிஆரும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ஹாஸ் ஃபால். ஓகே, ஸோ கிளியர்லி இந்த இடத்துல ட்ரெண்ட் பேரிஷ். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து இதுதான், இந்த சப்போர்ட் லெவல். ஸோ அதுவும் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. S1 லெவல், அதாவது டெய்லி சார்ட்ல S1 ப்ரீவியஸ் மந்த் லோ, இது ரெண்டுமே பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மந்த்லிலையும் நமக்கு ஒரு கிளியரான பேர் செட்டப் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்போ இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கு. அண்ட் தென் 5 மினிட்ஸில் நமக்கு தேர்ஸ்டே ஆல் ஆஃப் அ சடன் ரிவர்ஸ் ஆகி மேலே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வந்து ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் US டேரிஃப் ரிஸ்க் நமக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ், ரைட்? டெக்னிக்கலாக ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நியூஸ் வந்து எண்ட் ஆஃப் தி டே வி யூஸ் டு ஹியர் தட், ரைட்? ஸோ டெக்னிக்கலாக என்ன ரீசன் அப்படின்னா S1. ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு டெய்லி சார்ட்ல பார்த்தோம்னா யூ கேன் கிளியர்லி சி ஹியர் S1 வந்துட்டு எக்ஸாக்டாக S1 டச் பண்ணதுல இருந்து ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் மந்த் லோ வரைக்கும் ஒரு சின்ன புல் பேக் தான் வந்துட்டு டெய்லி சார்ட்ல நடந்துச்சு. ஸோ நான் அப்படியே 1 ஹவர்ல காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டா அந்த S1 லெவல்ல இருந்து போன ஒரு புல் பேக் தான் இது. ஸோ அந்த டே வந்து இந்த S1 பிரேக் பண்ண முடியாம போன ஒரு புல் பேக் தான் அது. ஸோ தட் ஹேப்பன்ட் இன் டெய்லி சார்ட். ஸோ ஏன் ஆல் ஆஃப் அ சடன் இங்க இருந்து மார்க்கெட் போகணும்? ஸோ லெட் மீ மார்க் லைக் திஸ். S1 நான் இங்க மார்க் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு தெரியும். இதான் வந்துட்டு மந்த்லி S1. ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த லெவல்ல பிரேக் பண்ண முடியாம தான் கேண்டில் ரிவர்ஸ் ஆகும். ஸோ யூ கேன் சி தட். ஸோ இந்த லெவலில் வந்து 1 ஹவர்ல கீழே பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாம தான்
ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த சின்ன சின்ன புல் பேக் வந்து என்ன ரீசன் அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கிறதுனால அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ டெக்னிக்கலி இந்த சின்ன சின்ன புல் பேக்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் தான் ரீசன் அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ட் லெவல் இருந்ததுனால திஸ் ரிவர்சல் ஹேப்பன். திஸ் ஐ தாட் ஆஃப் சேயிங் யூ கைஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் பிலோ மந்த்லி சிபிஆர் ப்ளஸ் S1 ப்ரீவியஸ் மந்த் லோ. அதே மாதிரி 1 ஹவர்லையும் பார்த்தோன்னா S1 ப்ரீவியஸ் வீக் லோ பிரேக் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு அண்ட் நேற்று பேங்க் நிஃப்டியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஐ வில் கம் அப் வித் அ வீடியோ ஆன் மண்டே. நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த வாரம் எப்படி இருக்குது, அந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னென்ன ஹர்டில்ஸு அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இது எல்லாமே வந்து வில் அப்டேட் ஆன் மண்டேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் ஏதாவது ரிப்ளை பண்ணலை அப்படின்னா ஐ வில் ரிப்ளை அஸ் சூன் அஸ் பாசிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டிருக்க டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக உங்களோட கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். அண்ட் ஒன் மோர் பர்சன் ஆஸ்ட் இந்த யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் செக்கர் வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி அப்படின்றது ட்ரேடிங் வியூவில் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்து இந்த ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரேடிங் வியூவில் டேரெக்டாக இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணக்கு அப்புறமா இதில் வந்து செட்டிங்ஸெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் யூடியூப்லேயே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் செக்கரோட லிங்க் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்தது அப்படின்னா டூ போஸ்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் do like it. It is going to motivate me a lot. And of course one more reminder, and coming August 23rd நம்ம வந்து ஆன்லைன் ட்ரேடர்ஸ் மீட் கண்டக்ட் பண்ண போகிறோம் to create a very good healthy ட்ரேடிங் கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு உங்கள் செட்டப்ஸ் ரிலேட்டடாக ஒரு நம்ம சிபிஆர் பேஸ்ட் ரிலேட்டடாக ஏதாவது குவைரிஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ ஜாயின் தட். நான் லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் கெட் கிளாரிஃபைட். Done. So this is all about today's video. We'll see you on the next video. Until then, bye. Take care.